ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்கு கிரேவி சிம்பிளாக எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 6 எக்கு வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 to 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக வரும் வெங்காயம். அந்த பொன்னிறமாக வர ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணால் காரமாயிரும். ஒரு 7-8 பல்லு கிட்ட பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 5 ஸ்பூன் கிட்ட ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பிரியாணி இலை, கடல் பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம அரைக்கும்போது வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் தான் அரைக்கணும். ஏன்னா அதில் ஆல்ரெடி தக்காளியில் வந்து தண்ணி இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி அரைச்சிருங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணுறோம். இதில் வந்து தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆல்ரெடி இருந்த மிக்ஸி ஜாரவே நல்லா அலசிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணால் போதும். கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பா வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோவா காரம் சேர்க்க மாட்டோம். அதனால் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி வச்ச எல்லா முட்டையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழையை தூவி விடுங்க. நல்லா கொஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவியாச்சு. அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பேனில் மாற்றினா மாற்றிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.